ஃபோன் பண்ணி நான் சாப்பிட வருவேன், சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்ல வேண்டியது. நேரம் ஆயிடுச்சு நம்ம போய் படுத்துட்டோம்னா அதுக்கும் கோச்சிக்க வேண்டியது. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? லேட்டா வந்ததுக்கு ஒரு சாரி சொல்லலாம்ல. இனிமே வெயிட் பண்ணாதானே. ஆமா, கண்டிப்பா. ஷூர் ஸ்வீட். நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன் உனக்கு சந்தேகம்? ஆனா ஒரு கண்டிஷன். இன்னைக்கு மாதிரியே தலை பூரா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வரணும். You know what? I'm still smelling of you. I mean, அந்த மல்லிகைப்பூ வாசனை இன்னும் என்ன சுத்திக்கிட்டே இருக்கு. What? My God. Naughty brat. இன்னைக்கு எவ்வளோ கொடுத்தேன்? சரி, ஃபோனில் கிடையாது. நாளைக்கு நேரில் சும்மா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கிஸ் இல்லை, ஸ்ட்ரைட் ஆன் யோர், ஐ மீன் இட்ஸ் நாட் அ கிஸ், ஸ்மூச். ஓகே? செண்பகம், இங்க வா. அம்மா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். செடிக்கு தண்ணி ஊத்துதெல்லாம் போதும். என் பையன் வெளிநாட்டுல இருந்து வரான்னு தெரியல. போய் அவன் ரூமை க்ளீன் பண்ணு போ. காலையில க்ளீன் பண்ணிட்டேன். நீ க்ளீன் பண்ண லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியும். போய் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணு போ. சரிம்மா. ஆயில ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஏய் வித்யா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆரத்தி எல்லாம் கரைச்சு வச்சிருக்கியா? வரேம்மா. ஐயோ, அவன் வந்து நிக்க போறான். இவ உள்ள ஆடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடி. அடி வித்யா. வந்துட்டமா. ஆரத்தி எல்லாம் கரைக்க வேண்டாம். ஏண்டி இத்தனோண்டு ஆரத்தி கரைக்க இவ்வளவு நேரமா? பாஸ்கர் திடீர்னு வந்துட்டானா 2 நிமிஷம் இங்க நிப்பானா? எல்லாம் தயாரா தான் இருக்கு. ஆனா மச்சான தான் இன்னும் காணவே காணோம். மச்சான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? ஆரத்தி கரைக்கும் போது கூட பொண்டாட்டி முந்தானியே பிடிச்சிட்டு அலையறதுக்கு ஆள பாரு.
முகத்துல இருக்க தீப்புண்ணெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு போயிருக்காரு. அதுக்கு இவ்ளோ பில்டப்பா? என்னது என்ன முனகுற? அது ஒண்ணு இல்ல மச்சான் ஊர்ல இருந்து வராரு. அந்த மூஞ்சில இருக்க தழும்பெல்லாம் சரியா இருக்கும்ல? பின்ன ஃபாரின் எதுக்கா போயிருக்கான்? இந்த தழும்பெல்லாம் மறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே போயிருக்கான். இப்ப பாரு உன் மச்சான் வரும்போது சும்மா ஹீரோ மாதிரி வருவான். ஹீரோவா அவன்? இல்ல. என்ன திரும்ப முனகுற? ஒண்ணு இல்ல மச்சான் வராரான்னு பார்த்தேன். காதை போட்டு குடஞ்சிட்டு இருக்காத, மச்சான் வந்துருவான். ஐயோ வந்துட்டான் என் புள்ள வந்துட்டான். ஏய் தீப்பெட்டி எங்கடி? என்கிட்ட இருக்கு தீப்பெட்டி உங்ககிட்டயா? தலை எழுத்து. என்னம்மா அப்படி பாக்குற? நான் உன் புள்ளதான். ஐயோ அதுதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு என்னடா ஆச்சு? இது என்னடா கோலம்? அண்ணே, நான் உன்னை இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல. மனுஷனோட மன அமைதியை கெடுக்கிற விஷயமே இந்த எதிர்பார்ப்பு தான். எதையும் எதிர்பார்க்காம எதிர்படுற எல்லா விஷயத்தையுமே இயல்பா எடுத்துக்க கத்து. சரிதான். அதுதான் உண்மையான சந்தோஷம். தத்துவம் வேறையாடா. அம்மா எல்லாமே ஏதோ ஒரு தத்துவத்துல தான்மா இயங்குது. சரி உள்ள போலாமா? ஐயோ இரு. ஏ வித்யா என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? அந்த தீப்பெட்டி எடு, முதல்ல ஆரத்தி எடுக்கட்டும் அவ. ஐயோ ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே ஏதோ சாமியார் பேய் இவனை பிடிச்சிருச்சு போல இருக்கு. இரு இவனுக்கு நல்லா ஆரத்தி சுத்தி போடு. அந்த பேய் வாசலோடயே ஓடி போயிட்டோம். நல்லா தானே போனா. உனக்கு என்னன்னு ஆச்சு? அம்மா வாழ்க்கைனா என்னன்னு உணர்ந்தவன வாழ தெரியாதவன்னு பேசுறதுதான் இங்க வழக்கம். சரி சீக்கிரம் ஆரத்தி எடு. உன்னை பார்த்தா எனக்கு ஆரத்தி எடுக்கணும்னு தோணல. பெரிய சாமியார் மாதிரி பேசுற. நீ உள்ள போ. இதெல்லாம் உங்க திருப்திக்காக தான். ஆரத்தி எடு. எடுறி, அவன் தான் சொல்றான்ல, எடு. போதும் கொட்டிடாத. போய் கொட்டிட்டு வா போ. வாடா. வா 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 வா. எப்படா இருக்கு? என்ன அப்பா எதுவும் வாங்கிட்டு வரலன்னு பாக்குறியா? நல்ல வாழ்க்கைக்குரிய ஞானத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் நான் உனக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து. போய் விளையாடு போ. மச்சான் ஃபாரின்ல இருந்து ஒரே பந்தாவா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி பக்தி பழமா வந்திருக்கீங்களே மச்சான். பாஸ்கரா, உன் முகத்துல இருக்கிற தழும்பெல்லாம் மாறி அப்படியே பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கடா. முகத்துக்கு ஏத்த மாதிரி நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கடா. கழுத்துல இருக்கிற அந்த உத்ராட்ச கொட்டைய முதல்ல நீ கழட்டி போடு. இப்படி வேதாந்த பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்துடா. ஐயோ இப்படி உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அம்மா நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு நினைச்சா தான் பயமா இருக்கு. இந்த பயணம் என்ன ரொம்பவே மாத்திருச்சு. அதான் பார்த்தாலே தெரியுதே. ஆனா இது உனக்கு சுத்தமா நல்லா இல்லடா. ஆமாண்ணா, நீ பழையபடியே இரு. இப்ப நான் புது மனுஷன். பணம், காசு, ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பெருமை எல்லாமே வெறும் பிரம. நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்க. அதை உணராம ஒவ்வொருத்தரும் தன்னை கடவுளுக்கு சமமா உயர்த்தி பாக்குறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். ஐயோ தலையே சுத்துது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரியல மாப்ள. மச்சான் முத தடவையா என்கிட்ட மரியாதையா பேசுறீங்க. பாருங்க, எல்லாரும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். யாரையும் குறைச்சலா மதிப்பிடக்கூடாது. சரி போதும்பா. நீ ரூம்ல போய் முதல்ல ரெஸ்ட் எடு. நான் வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு அலைச்சல்ல ஏதோ ஆய்வு ஒண்ணு இல்ல. போ ரெஸ்ட் எடு. போப்பா. சரி. இவ ஏன் புள்ளதானா? அப்புறம் எப்படி இவ இப்படி எல்லாம் பேசுறான்? அம்மா, அண்ணன் நம்ம கிட்ட சும்மா விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படியடி சொல்றேன். இரு, நான் போய் பாக்குறேன்.
பாஸ்கரா, என்னடா நிஜமாவே நீ மாறிட்டியா? அம்மா, இப்ப என் மனசு அமைதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுது. ஏண்டா ஏதாவது ஆசிரமத்துல சேர்ந்து சாமியார் ஆயிட போறியாடா? இல்லம்மா, அமைதியான லௌகிக வாழ்க்கை கூட ஒரு தவம் மாதிரி தான். அதை நானே அமைச்சுக்கணும்னு நினைக்கல, பெரியவங்க நீங்க பார்த்து அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வரேனே புரியலடா. அம்மா, நான் எங்க போனாலும் என் மனசு எவ்வளவு பக்குவப்பட்டாலும் அபியை மட்டும் மறக்க முடியல. அவளோட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் ஆசை நியாயமானதுதான். ஆனா அதுக்காக நீ இப்படி ஆளே மாறணுமா? நான் வெளித்தோற்றத்துல மட்டும் மாறலம்மா, முழுக்க மாறிட்டேன். அபிக்கு செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட நினைக்கிறேன். திரும்பவும் குழப்பறியடா? இல்லம்மா, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் நெத்தியில் இருக்கிற திருநீர் என்ன சொல்லுது தெரியுமா? முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார்னு ஞாபகப்படுத்துது. டேய் 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 டேய், இது சரஸ்வதி சபதம் படம் இருக்குல்ல, அதுல சிவாஜி கணேசன் பேசுற டயலாக்டா. பொண்ண சின்ன வயசுல அந்த படத்தை கூட்டிட்டு போனது. என்ன ஞாபக சக்திடா, அப்படியே அந்த டயலாக பேசுறியே. இல்லம்மா, நான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உணர்ந்து பேசுறேன். நீயே யோசிச்சு பாரு. மரணத்துக்கு பிறகு இந்த உடம்ப பிணம்னு சொல்றோம். இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அப்படி ஒரு பிணத்தை தான் ஒவ்வொருத்தரும் சாகிற வரைக்கும் சுமந்துட்டு இருக்கோம். போதும்பா போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுப்பா. நானு அங்க இருக்கேன், நீ முதல்ல ரெஸ்ட் எடு. தூக்கம் வரலன்னு வச்சுக்கே, ஒரு தூக்க மாத்திரை வேணா போட்டுட்டு படுத்துக்கோ. நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். அம்மா, ஒரு நிமிஷம். அம்மா, நீ ஒரு தாயா என்ன பெத்ததே மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சின்ன வயசுல நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். ஏன்பா, உங்ககிட்ட இல்லாத பணமா? உனக்கு என்னென்ன பிடிக்குதோ நீ அதெல்லாம் வாங்கிக்கலாமே. நீ போடுற பிச்சையில தான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பணத்தால வாங்க முடியாதுமா. என்னடா அது? அம்மா, அபி கூட நான் சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும்.